கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்கள் சொத்து சுகமே என்று பேசுவதற்கு சதீஷ்குமார் விஜயகுமார் வருகிறார். மலர்மிசை ஏகினால் மானடி சென்றார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது வசிக்கும் இறைவனை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். சித்திரை திருவிழா கொண்டாட்டத்திற்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், சாந்தமான முகத்துடன் வீரமான கருத்துக்களை ஓங்கி ஒலிக்கும் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கும், கம்பன் விழாக்கள் மாது ஐயா அவர்களுக்கும், சார்லட் தமிழர்கள் சார்பாய் மிக்க நன்றி இதுவரை வந்ததற்கு. ஐயா, எங்க ஊரே களக்கட்டிடுச்சு ஐயா. இதுதான் சார்லட் வைப். இந்த நிகழ்வு உங்களுக்கும் எங்களுக்கும் மறக்க முடியாத ஒன்றாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. பட்டிமன்றம் என்றால் வெறும் சிரிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, சில சிந்தனை துளிகளையும் தெளிக்க வேண்டும். இன்றைய தலைப்பு அதற்கு தீனி போடும் விதமாகத்தான் அமைந்துள்ளது. வாழ்வில் பெரிதும் மகிழ்ச்சி தருவது சொத்து சுகமே என்பதே என் வாதம். அபிராமி, உனக்கு முதல்ல சொல்லணுமா, உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ கிளினிக் வச்ச உடனே கண்டிப்பா இந்த பக்கம் வந்துடுவ. உங்க வீட்டுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்தாலே நீ பணக்காரி ஆயிடும். காயத்ரி, நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க. மேடைக்கு மாமா அத்தை யாரையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்ல அந்த 8 அத்தையில யாரையாவது கடன் வாங்கியாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம். சொக்கத்தம்பம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்துட்டு சொந்த பந்தம்னு பேச வந்திருக்கீங்களே. உங்களுக்கு தெரியும், பணம் என்பது அடையாளம், அது அங்கீகாரம். அதனாலதான் நீங்க அப்படி வந்திருக்கீங்க. ஐயா, சொந்தக்காரர் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், சொந்தமா கார் இல்லாம இப்ப வாழ முடியாதுங்க. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கடவுளுக்கே தெரியுது, இவங்களுக்கு மட்டும் புரியல பாருங்க. சரி, ஒரு சின்ன முயற்சி தான் செஞ்சு பார்ப்போமே. ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, அதை எடுத்துக்கணும். அப்ப கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அண்ணன் நான் உங்களை சொந்தமா நினைச்சுக்கிறேன், எனக்கு அந்த பொருளை கொடு, நான் கொடுப்பாங்க, காது மேலே வைப்பாங்க. அவ்வளவுதான், என் பட்டிமன்றம் முடிஞ்சது, நீங்க தீர்ப்பை சொல்லிடலாம். இந்த இயந்திர உலகத்தின் காதல் அடி வாங்கின மாதிரி நானே தீர்ப்பா. இந்த இயந்திர உலகத்தின் மையப்புள்ளி பணம். நின்னா பணம், உட்கார்ந்தா பணம், வேகமா மூச்சு விட்டா பணம் கேட்கிறாங்க ஐயா. அதான் இன்னைக்கு நிலைமை. நீங்க சொன்ன மாதிரி சார்லட் தமிழ் சங்கம் இந்த பட்டிமன்றத்தை இருக்கிறதுலே அதிகமா கை தட்டுறவங்களுக்கு $20 கிஃப்ட் கார்டு அந்த பூத்ல கொடுக்குறாங்கன்னா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க பாருங்க. அதுதான் பணத்தை. ஒரு 4 பேர் கூட போய் நிற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காகிதம் மனிதனை ஆட்டி படைக்க முடியுமா? ஆனந்த இருக்காரா பாருங்க. ஒரு காகிதம் மனிதனை ஆட்டி படைக்க முடியுமா? ஆம், அந்த காகிதத்திற்கு மதிப்பு இருந்தால் முடியும். அதன் பேர் பணமாக இருந்தால் நிச்சயமாக முடியும். அதை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். உருக்கமா பலதை பேசலாம். எல்லாரும் பேசினாங்க எதிரணியில. தாய் பறவை தன் முட்டையை பாதுகாக்க அதற்கு பணம் தேவையில்லை, இயற்கையிலே அது நடக்கும். ஆனா ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா அவனுக்கு பணம் வேணும். பணம் இல்லாம அது நடக்கவே நடக்காது. பணம் இல்லாம உங்களால குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பா அதோட வழியை எனக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி கவிதா மேம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, ஏதோ பெருசா சொல்லப்படும். ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்க சொல்லிட்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, நம்ம இங்கதான் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம். பணத்தோட சிறப்பை பார்த்தாச்சுங்க. மகிழ்ச்சினா என்னன்னு டிஃபைன் பண்ணிடலாம். அப்பதான் இந்த தலைப்பு இது சரியா புரியும். உதட்டின் சிரிப்பல்ல மகிழ்ச்சி, உள்ளத்தின் கழிப்பு தான் மகிழ்ச்சி. இப்ப சொந்தக்காரர்களோ நண்பர்களோ வீட்டுக்கு வராங்க, சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம், அதுதான் மகிழ்ச்சியா? அது இல்லைங்க மகிழ்ச்சி. நான் சொல்றேன் எது மகிழ்ச்சின்னு. அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு தோல்ல பைய மாட்டிட்டு போறோம் பார்த்தீங்களா, அது மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த வேலைனால என்னால என் காலில் நிற்க முடியுங்கிற தன்னம்பிக்கை அது தருது இல்லையா, அதுதாங்க மகிழ்ச்சி. சம்பளம் வாங்கினோடனே முதல் 5 நாள் நம்ம ஊர்ல இருக்கும்போது ஆட்டோ அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படியே 20 தேதி ஆனோடனே ஆட்டோ அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம்? பர்சில் பணம் கம்மி, ஆனா தன்னால தன்னம்பிக்கை குறைஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க, இது வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் திருக்குறள் தெரியுமா? நானும் போய் திருவள்ளுவரை கேட்டேன்.
அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாம். அப்படின்னா என்ன தெரியுமா? அருள் இல்லாதவங்களுக்கு மேலுலகத்துல இடம் இல்லை. அதே மாதிரிதான் பொருள் இல்லாதவங்க பூமியில வாழறதுக்கு அர்த்தமே இல்லை. அரண் நீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் பொருள் இன்பம்னு இருக்கு இல்லையா? பொருள் எங்க இருக்கு பாருங்க, அறத்துக்கும் இன்பத்துக்கும் நடுவுல. பொருளை எடுத்துட்டீங்கன்னா அறமும் கிடையாது, இன்பமும் கிடையாதுங்க. நேர் வழியில வந்த பொருளா இருக்கும், அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி நம்ம அவ்வை பாட்டி அன்னைக்கே பலதை சொல்லிட்டு போயிட்டாங்க. தேடாத செல்வம் கெடும், செல்வம் போனால் சிறப்பு கெடும், உறவோர் என் கை இரவாது இருத்தல். அப்படின்னா என்ன தெரியுமா? தேவைன்னு வரும்போது ஒருத்தர் கிட்ட போய் கையெண்ண நிக்கிறது இருக்கு பாருங்க, அதை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாதுங்க. மனுஷனுக்கு அது வரவே கூடாது. ஐயா, சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட பணமின்றி இறந்தவர்கள் தான் இங்க ஜாஸ்தி. இது உண்மைதானே? பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில பணத்தினை பெருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பணத்தினை சேருன்னு சொல்லல, பணத்தினை கூட்டுன்னு சொல்ல, பணத்தினை பெருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது அத்தனையும் நான் எதுக்கு சொல்றேன்னா, எதிர்கட்சியினர் என்னை எதிர்த்து பேசினா பாரதியாரையும் ஔவையாரையும் திருவள்ளுவரையும் எதிர்த்து பேசுறது சமம். உங்க இஷ்டம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் இவ்வளவு சொன்ன அப்புறமும் அவங்க எல்லாம் சொன்னது இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயா என்ன சொன்னாருன்னு கண்டிப்பா இங்க இருக்க ஒரு 4 பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க. அதை நான் சொல்லாம இறங்க முடியாது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. எவ்வளவு எளிமையான வரிகள் பாருங்க. தமிழர்களுக்கு கண்டக்டர்னா ரொம்ப பிடிக்கும் ஐயா. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். கை ஃபுல்லா பணம், வாயில விசில், ரெண்டுமே நீ கெத்துல. அது அந்த நிஜமான கண்டக்டருக்கு வர வேண்டியது. இப்ப வரப்பட்டு இன்னும் எங்கள் அணி கூறுவது சொந்த பந்தங்களின் மதிப்பு எங்களுக்கு தெரியாமல் கிடையாது. எங்களுக்கும் அதோட முக்கியத்துவம் தெரியும். அதே மாதிரி பணத்தை மட்டுமே எப்போதும் நினைச்சிட்டு வாழணும்னு நாங்க சொல்ல. நாங்க சொல்றது மனிதர்கள் மனம் மாறலாம், பணத்தின் மனம் மாறாது. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் கூட துன்பம். பணம் இருந்தால் சொந்தம் வரும், பணம் இல்லை என்றால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்கட்சியினருக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். சொந்தம் என்றாலே எதிர்பார்ப்புகள். அது ஒரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாடல். உங்க சொந்தங்கள் நீங்க எதிர்பார்க்கிறத செய்ய முடியாம போனதுனால உங்களுக்கு வந்தது இன்னலா மகிழ்ச்சியா? இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். ஒருவேளை உங்களால பதில் சொல்ல முடியலன்னா தீர்ப்புல ஐயா சொல்லுவோம். மக்களே, பணம் என்பது நீர் போன்றது. வாழ்க்கை மரம் வளர அது மிகவும் அவசியம். அதைவிட முக்கியம், நம் சந்ததிகள் அதன் விழுதுகள் வளர அது மிகவும் அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, என் பார்வையில் சொந்த பந்தமோ தடுமாறும் சூழ்நிலை கைதி, சொத்து சுகமோ என்றும் நிலையான காலத்தின் நியதி. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப அழகா, இதை விட யாரும் பேச முடியாது என்ற ஒரு எல்லையை தொட்டிருக்கார். உண்மையிலே என்ன ஒண்ணு, என்ன வந்து எதிர்க்க நடுவர்கள் தான் பேர் சொல்லுவார். நீ யாரும் சொல்லலாம். எனக்கு காலையில ராசி பலன் சொன்னான். அயல் நாட்டில் உள்ள ஒரு இளைஞனால் நீ சீரழிக்கப்படுவாய். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வாங்கல் இல்லாமல் போகுது. உண்மையிலே இந்த சின்ன பிள்ளைகள் ராசியான பிள்ளையா, மஞ்சி வந்து ராசியான பிள்ளை நினைக்கிறேன். தொடங்கின உடனே அப்படியே வேகமாக போகுது. பார்த்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா? சின்ன பிள்ளைகளே பேசி கைத்தட்டல் வாங்கிட்டா நாம் எப்படி பேசணுன்ற ஒரு உணர்வு தானாகவே வர்ற மாதிரி நீங்கள் மேடை அமைது. என்னங்க இதை விட என்னங்க பேச முடியும்? ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அழகாக பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேண்டாத விவாதங்களை எல்லாம் பதிவு செய்யாமல் அதற்குள்ளேயே பயணம், தலைப்புள்ளே பயணம் பண்ணுறாங்க.
ரொம்ப அழகாக சதீஷ் பாராட்டணும். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சதீஷ்